சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नरसिंहपुरातः कांचीपीठं सर्वजनदीपैकडावस्तं कांचीं जगतरुं नमस्ते अपारगणसिद्धं जानदं शांतिरूपणं श्री சந்திரசேகர குரும் படமாமதான கலியுதேவம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபிரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு டிஎன் செக்ஷனோட சிஇசி ஆர்டிஎல் விஷயம் பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது. டிஎன் செக்ஷனோட சிஇசி ஆர்டிஎல் விஷயம் பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது. பெரியவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரன் தெரிஞ்சால் இந்த கேள்வியே வந்திருக்காது. இந்த அனுபவத்தை நிச்சயமாக நீங்கள் வேறு எங்கேயும் கேட்டிருக்க முடியாது. ஏன்னா இந்த யார் சொன்னாலும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம தான் சொல்கிறோம் வெளியில், அந்த ஒரிஜினல் இன்டர்வியூக்கு அப்புறம். அதனால் வெளியில் தெரியல இது வரைக்கும்னு எனக்கு தெரியுது. இதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸ்ரீ ராமசேஷன் அப்படிங்கிறவருடைய இன்டர்வியூ, அவருடைய அப்பா ராமநாத ஐயர், அம்மா சீதாலக்ஷ்மி, பூர்வீகம் கேரளா மாத்தூர் அக்ரஹாரம் அப்படிங்கிற இடத்துல, அது பாலக்காடு பக்கத்தில் இருக்க போல இருக்குது. டிஎன் சேஷன் அப்படிங்கிறவர் இந்த அம்மா சீதாலக்ஷ்மியோட தம்பி. அப்போ இவருக்கு மாமா, ராமசேஷனுக்கு அவர் மாமா. இவெல்லாம் ஸ்மார்த்தாதான பேர் அப்படி வச்சுட்டுருக்கா, அவ்வளோதான். பார்த்தா நம்மளுக்கு இதை வைஷ்ணவா மாதிரி தெரியும். அவருக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அப்போ ப்ரொமோட் ஆகி அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்கா, வந்து ஜாயின் பண்ணணும்னு. இந்த விஷயம்லாம் பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் அவளுக்குள்ள சீக்கிரட்டாக நடக்கிற விஷயங்கள். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன், அவள் புத்தியிலெல்லாம் பூந்தவர் நம்ம பரமேஸ்வரன் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இவர் குடும்பத்தோட இந்த ராமசேஷன் வந்திருக்கார். ராமசேஷன் அப்புறம் டிஎன் சேஷனோட பொண்டாட்டி, இவள் 3 பேரும் கிளம்பி அங்கே போயிருக்கா. இவன் ஒரு 10th டிசம்பர் 1990 அப்படி அங்கே போயிருக்கா மடத்துக்கு. அதாவது அவர் 11th டிசம்பர் 1990 சேரணும், 12th டிசம்பர் சேரணும், 10th இங்கே வந்திருக்கார். 10th டிசம்பர் 1990 வந்திருக்கார். 12th டிசம்பர்லேருந்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவர் 6 வருஷம் அவருக்கு அந்த பீரியட் அவர் வேலை செய்யணும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக. இந்த விஷயங்கள்லாம் பெரியவாளுக்கு எப்படி தெரியும்னா, அங்கே வந்துட்டு இது நமஸ்காரம் பண்ணின உடனே பெரியவா கிட்ட ஒன்றும் சொல்ல, ஒரே கூட்டமாக இருந்தது இவருக்கு. அதுக்குள்ளே ஏகப்பட்ட கால் வருது டெல்லியிலேருந்து, உடனே கிளம்புங்க அப்படின்னு. ஏன்னா அங்கே இவருக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட், இப்போ எலெக்ஷன் டைம் வேறு, இவருக்கு போய் அவருக்கு நிறைய வேலையை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் டெல்லியிலேருந்து இவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய கால் வந்துகிட்டே இருக்குது. கடைசியில் ஒரு நேரத்தில் ஆர்டிஎல்னு வேறு வந்துருக்கான். இதுதான் ராமசேஷன் சொல்கிறார், ரைட் டு லீவ். அதாவது அதுக்கப்புறம் டிலே பண்ணக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே வண்டிலாம் வந்திருக்கும், அவளே அரேஞ்ச் பண்ணுவாங்க. இங்கேருந்து டாக்ஸி ஏதாவது கார் வச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு போயிட்டு அந்த ஏர்போர்ட் வரைக்கும், அப்புறம் அங்கேருந்து ஃப்ளைட்டு இருக்கும், ஏர்போர்ட் எல்லாமே புக் பண்ணியிருப்பான். அதனால் இதில் டிலே பண்ணக்கூடாது. ஆனால் ரைட் டு லீவ்னால் உடனே கிளம்பிடணும்னு அர்த்தம். அந்த மெசேஜ் வேறு வருது. அது வரைக்கும் பெரியவாளை தரிசனம் பண்ண முடியாமல் ஒரு அந்த கோட் வேர்டு ஆர்டிஎல்ங்கிறது அதெல்லாம் வந்திருக்கு. பெரியவா கிட்ட அவன் முன்னாடி நிற்கிறான். அவர் சொல்கிறார், ராமசேஷன் சொல்கிறார், டிஎன் சேஷன் பெரியவாளை பார்க்குறாராம். மகாபிரியா டிஎன் சேஷனை பார்க்குறார். 2 பேருக்குள்ளே எந்த சம்பாஷணையுமே கிடையாது, அவ்வளோதான். அப்புறம் அவரை பார்த்ததுலேருந்தே ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து பெரியவா அவர் முகத்தில், கன்னத்தில், இதில் நெஞ்சில், வயத்தில், காலில், கையில் எல்லா இடத்துலையும் போட்டு உருட்டிகிட்டே இருந்தாராம், பார்த்துட்டே இருந்தாராம். இவர் அவரை பார்த்துட்டே இருந்திருக்காரு. அப்புறம் கையில் எடுத்து அந்த பிரசாதத்தை கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் கழுத்தில் போட்டு இந்த ருத்ராட்சத்தை எடுத்து அப்படி போட்டிருக்கார். 2த்தையும் வாங்கிட்டு இருக்கார். ஏதோ பெரிய அவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிருக்காள் பெரியவா தான். ஏன்னா எல்லாம் முடிஞ்ச உடனே டே இவர் டிஎன் சேஷன் நினச்சிருக்கார், நம்ம கடைசியில் இவர் பேச மாட்டார், வேறு காஷ்டம் ஓணுங்கிறா. இவர்கிட்ட என்ன பேசுறது, இந்த வேலையில் போய் நான் சேரணும்னு இருக்கானா, எனக்கு நிஜமாகவே இப்போ டஃப் டைமாக இருக்குது. எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் அதெல்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப பிரச்சனை. இப்போ கூட அது இருக்குது, எவ்வளோ பண்ணால் என்ன, டிஎன் சேஷனே இருந்தால் தான் நல்லாவே இருக்கும் கண்டினியூஸாக.
ஆயுச காலம் அவரே இப்போ இருந்தாருன்னா இன்னும் எப்படி இருக்கும்னு நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்டு. அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுறது, அவருக்கும் ஒரு ஆயுசு இருக்கே, டிஎன் சேஷன் எவ்வளோ காலம் இருக்க முடியும். அதனால் அவர் நிறைய இருக்குது அவருக்கு ரீஃபார்ம் பண்ண வேண்டியதெல்லாம். அதனால் அவர் அதெல்லாம் இஷ்டம் இல்லை அவருக்கு சேரணும்னு இருந்தாலும் கம்பல்ஷன் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து பண்ணணுன்றாலாம். அது வேறு கம்பல் பண்ணுறதுனால வேறு வழி இல்லை, இது ஒன்று பண்ணி ஒரு டேர்ம் பண்ணிவிட்டு வெளில வந்துடுவோன்னு தான் அவர் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் பெரியவா வந்து சரின்னு சொன்னால் தான் டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறார். இங்கே வேறு மெசேஜ் வருது, ஆர்டிஎல்னு வருது, ரைட் டு லீவ்னு. என்ன பண்ணுறது, பெரியவா வந்து பேச ஆரம்பித்தாராம், டிஎன் சேஷன் கிட்ட பேச ஆரம்பித்தாராம். கையில் ஆரஞ்ச அப்படி கொடுக்கும்போது அப்படியே கையில் கொடுத்துட்டு, டே அந்த போஸ்ட்டை ஒத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்தாராம். டே அந்த போஸ்ட்டை நீ ஒத்துக்கோடா, வேலையை எடுத்துக்கோ, கிளம்பு, உடனே கிளம்பு. பெரியவாளுக்கு எல்லாமே தெரியும் ரைட் டு லீவ், அதனால் கிளம்பிட்டாராம் அவர் உடனே. இது எல்லாமே அவர் சொல்கிறார், ராமசேஷன் சொல்கிறார். பெரியவாவுக்கு வந்து எப்படி வந்து அவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக போய் சேர போகிறதுக்காக வரார், உடனே கிளம்பணும், ஒத்துக்கணுமா, எல்லாமே அவருக்கு எப்படி தெரிஞ்சுது, ரொம்ப அதிசயமாக இருந்தது. அவர் வெளியில் வந்து அதை ரொம்ப இது பண்ணாராம் இப்படி இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு 6 வருஷம் டேர்ம் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் டிஎன் சேஷன். 12th December 1990லேருந்து 11th December 1996 வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்திருக்கார். நிறைய ரிஃபார்ம்ஸ், எலக்ட்ரல் ரிஃபார்ம், ஏன்னா எக்கச்சக்கமான வாழ்க்கையில் அவருக்கு தரிஸ் அவருக்கு அஃபிஷியலாக நிறைய கன்ஃபியூஷன்ஸு என்ன பண்ணுறதுன்றதுக்கு, அப்புறம் லீகல் பேட்டில்ஸு, எலக்டோரல் ரிஃபார்ம்ஸு, இதெல்லாம் ஏகப்பட்டான இது. அதுக்கப்புறம் அவருக்கு உயிருக்கு நிறைய ஆபத்தான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அப்போ பெரியவா தான் அந்த உடம்புலலாம் போட்டு தடவிருக்கார், அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து கையில் கொடுத்துருக்காரு. அதனால் அதில் எல்லாத்துலேயுமே அவர் தப்பிச்சிருக்கார். எல்லாம் அந்த ஏதாவது ஷூட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அவர் அதுலேருந்து அவர் தப்பிச்சிருக்கார், குறி வச்ச போது. எவ்வளோ பண்ணி உயிரோடு வந்துட்டுருக்கார் வெளியில். அப்படின்னா பெரியவாக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இவருக்கு அவ்வளோ டஃப் டைம் இருக்குது. அவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனாக போய் இவ்வளோ வேலையை பண்ணோம், மூளையை கொடுக்கணும், எல்லாமே தடவி முகத்தில் மூளையில் எல்லாத்தையும் தடவி கையில் கொடுத்துருக்காரு. அதனால் அப்பேற்பட்ட அனுகிரகம் அதுன்றத அவர் கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் டிஎன் சேஷன் அது சொல்லிகிட்டே இருப்பான். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரேவ், பாதமீச்சர் மகாபிரேவ்.